என்ன விடுங்க. உனக்குள்ள இருக்கிற சக்தியை இப்ப வெளியே கொண்டு வா. என்னாச்சு? நம்ப முடியல. என் கற்பனையை தாண்டி இவ சக்தி இருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மிகப்பெரிய எதிரியாக போறவனுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். அப்படிதான் நான் நினைக்கணும். ஒரு நிமிஷம், நானா இப்படி பண்ண? ஆமா, ஓ பவரை ரிலீஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. உன்னோட எமோஷனும் உன்னோட பவரும் ஒன்னா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது அப்படியே இருந்தா சயின்ஸ தோக்கடிக்க முடியாது. ஏன்னா எமோஷன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதை நாம கரெக்ட் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத போராடியா உன்னை நான் மாத்த போறேன். அதுக்கு நீ தயாரா? நான் ஒண்ணு சொல்லவா? எனக்கு சண்டை பண்ணணும்னு ஆசையே இல்ல. எனக்கு படிக்கணும் தான் ஆசையா இருக்கு. நல்லா படிக்கணும். வயசு இருக்கு. நீ எப்ப வேணாலும் படிச்சு பெரிய ஆளா ஆகலாம். ஆனா சயின்ஸ தோக்கடிக்க நமக்கு 1 வருஷம் தான் இருக்கு. அப்படி தோக்கடிக்கலன்னா சாக பூமி கூட இருக்காது. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. புலம்புறத தயவு செஞ்சு நிறுத்துறியா? நீ பண்ற வேலையில நானே உன்னை கொன்னுருவா போல இருக்கு. ஒழுங்கா எழுந்துரு. நமக்கு இப்ப நேரம் கிடையாது. சீக்கிரமா எழுந்து ட்ரைனிங்க்கு ரெடியாக. சரி, இப்போதைக்கு நீங்க சொல்றது செய்யறேன். ஆனா எங்க அப்பா வந்தாங்கன்னா அவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்க அப்பாவும் ஒரு வீரன் தான். ஆனா டீச்சரா இருக்கிறதுக்கு அவனுக்கு எப்பவுமே தகுதி கிடையாது.